நீங்க நண்டு கிரேவி செய்யும்போது இந்த ஒரு பொடியை மட்டும் போடுங்க. கிரேவி எப்படி வருதுன்னு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்கா, உகாண்டா. இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா காலையிலே மார்க்கெட்டுக்கு போயிட்டு விரால் மீன், கெண்டை மீன், நண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்மளோட சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நண்டு கிரேவி எங்கள் அம்மா ஸ்டைலில் நான் எப்படி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு விரால் மீன் வந்து கழுவ தெரியாதுங்க, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு கழுவிருக்கேன். அதே மாதிரி நண்டும் எனக்கு வாஷ் பண்ண தெரியாது. அப்பா கட் பண்ணி அப்பா தான் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணேன். அதே மாதிரி விரால் மீன் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் போட்டு உரசி வாஷ் பண்ணணுமா, ஸோ அதையும் கற்றுக்கிட்டாச்சு. ஏன்னா நாங்கள் இருக்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவேன். சரி வாங்க, இப்போ வந்து நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் கசகசா, சோம்பு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே சரியாக வதங்காது. ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதனோட பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தக்காளியை மட்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க. தக்காளியை மட்டும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலா தூள் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே மசாலா தூள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து பாத்திரம் அடி பிடிச்சி போயிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா தூள் சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மசாலா தூளை சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச நண்டை இதில் சேர்த்துருவோம். நண்டை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த நண்டுக்குள்ளே போய் சேரும். நீங்கள் தண்ணி மட்டும் நிறையா சேர்த்துடாதீங்க. நண்டை சேர்த்த உடனே நண்டுலேருந்து நிறையா தண்ணி விடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 1/2 சொம்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. மசாலா அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு என்ன மசாலானா, நான் என்ன சேர்ப்பேன்னா தேங்காவும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சி அந்த மசாலா தான் சேர்ப்பேன். அது சேர்த்தாலே போதும், நல்லா வாசனையாக இருக்கும். சில பேர் பட்டை, பூண்டு இதெல்லாம் சேர்ப்பாங்க. நீங்கள் இது மட்டும் சேர்த்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் கிரேவி. 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது 2ஐயும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் நண்டு குழம்பு மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை நான் ரசத்துக்கு கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் அப்படின்னா தண்ணியை மட்டும் கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா நண்டை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட் வச்சு மூடிடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிளேட் எடுத்துகிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். உங்களுக்கு நண்டு வெந்துருச்சான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நண்டோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடும். உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் சிக்கன் குழம்பு மசாலா கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.